نبي الله يا رسول الله يا حبيب الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا الله أنت نور من نور الله أنت جود من جودي أنت نور من نور الله أنت جود من جودي أنت رحمة. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. இந்த புனிதமிகு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் இந்த பள்ளிவாசலின் தலைவர் அல்ஹாஜ் எஸ்கே அப்துல் காதிர் சாஹிப் அவர்களே, இந்த பள்ளியின் கண்ணியமிகு இமாம் ஹதரத் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாஅத்துல் உலமாவினுடைய செயலாளர் மற்றும் இந்த மஜ்லிஸிலே சிறப்புரையாற்ற இருக்கின்ற கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்கள், என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், உலமா பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் முதற்கண் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தான் பொது மேடைகளிலே அதிகமாக பேசுபவன் அல்ல என்றாலும் தோழர்களின் வற்புறுத்தலின் காரணமாக சில நிமிடங்கள் உங்களிடம் சில செய்திகளை பகிர்ந்து அமரலாம் என்று விளைகின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை முஸ்லிம்களாக, மூமின்களாக, அதிலும் குறிப்பாக அவரது ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தார். இந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். அதிலும் குறிப்பாக இறை நேசர்களுடைய தொடர்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இது மிக பெரும் பாக்கியம். ஈமானுக்கு பிறகு ஒரு மனிதன் அவன் ஈமான் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு, அவன் மூமினாக பிறந்ததற்கு பிறகு, அல்லது அவன் மூமினாக வாழ்ந்ததற்கு பிறகு அவனுக்கு ஒரு மாபெரும் பாக்கியம் இருக்குமேயானால் அது நிச்சயமாக இறை நேசர்களுடைய தொடர்பும் அவர்களுடைய சகவாசமுமாகத்தான் இருக்கும். அன்பிற்குரியவர்களே, அது குறிப்பாக வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வல்லமைகள் என்கின்ற தலைப்பை அளித்திருக்கின்றார்கள். வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிமார்களுக்கு மத்தியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தனி சிறப்பிற்குரியவர்களாக இருக்கின்றார்களோ அதே விதமாக வலிமார்களுக்கு மத்தியில், அவுலியாக்களுக்கு மத்தியில் அவர்கள் ஒரு தனி சிறப்பு உடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக, கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் ஆண்டகி அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக அவர்களுடைய தந்தையுடைய கனவிலே வந்து சொல்லுகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய பேரிலே உங்களுடைய இல்லத்திலே ஒரு குழந்தை பிறக்க இருக்கின்றது. அவர் எப்படிப்பட்ட சிறப்பிற்குரியவர் என்று சொன்னால், நபிமார்களுக்கு மத்தியிலே எனக்கு எப்படி தனி சிறப்பு இருக்குமோ அப்படி வலிமார்களுக்கு மத்தியிலே அவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிதான், மற்ற நபிமார்களும் நபிதான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குந்து நபியன் வ ஆதமு பைனல் மாயி வத்தீன்.
இன்னொரு இடத்திலே குந்து நபியன் வஆத பைன ரூஹி வல் ஜஸத், மற்ற நபிமார்கள் எல்லாம் அவர்கள் மனிதர்களாக பிறந்ததற்கு பிறகு அவர்கள் நபிமார்களாக ஆக்கப்பட்டார்கள், நபித்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நபியாகிய நான் எப்பொழுது நபியாக இருந்தேன் என்று சொன்னால் மனித சமுதாயம் உருவாக்கப்படவில்லை. முதல் மனிதராகிய ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியிலே இருந்தார்களே, அப்பொழுதே நான் நபியாக இருந்தேன் என்பதாக சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட தனிச்சிறப்பிற்குரியவர்கள் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதே விதமாக ரவுதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கண்மணி நாயகத்தினுடைய திருப்பேர் அவர்களுடைய 11ஆம் பேராக பிறக்கின்றார்கள். குத்புல் அஹ்தாப் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அன்பிற்குரியவர்களே, நாம் இறை நேசர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த கௌச நாயகம் பிறப்பதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ இறை நேசர்கள் அவர்களுடைய முந்தைய காலம் ஒரு விதமாக இருந்தது. ஹபீப் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் தவசீலர், மாபெரும் இறை நேசர். அவர்கள் ஒரு காலத்திலே வட்டி தொழில் செய்பவர்களாக இருந்தார்கள். பிஷருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் தவசீலர், மிகப்பெரிய இறைஞானி. ஆனால் அவர்களுடைய முந்தைய காலம், அவர்களுடைய ஆரம்ப காலம் அவர்கள் மது அருந்துவர்களாக இருந்தார்கள். ஒரே ஒரு முறை கீழே இருந்த அல்லாஹ்வுடைய பெயரை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கின்ற பேப்பர், அது எழுதப்பட்ட காகிதம் கீழே இருந்ததை எடுத்து தன்னுடைய வீட்டிலே சென்று வைத்ததின் காரணமாக, அந்த ஒரே நிகழ்ச்சியின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களை மாபெரும் தவசீலராக அல்லாஹ் ஆக்கினார். இப்படி எல்லாம் இருந்தது. ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மல்யுத்த வீரர். ஒரு அரசவையிலே ஒரு அரசரிடத்திலே மல்யுத்த வீரராக இருந்தார்கள். ஆனால் ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் அவர் சொல்லுகின்றார், நான் இன்று உங்களை தோற்கடிப்பேனே ஆனால் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். அவர் முன்னால் மாணவியின் புனித குடும்பத்தினர் அவர்களுடைய ஒருவருடைய குடும்பத்தின் பிரச்சனையை தீர வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை இல்லாமல் ஆக்கினார்கள். தாங்கள் அடிபணிந்து போனார்கள், தான் சில்லந்தாக ஆகினார்கள். அவர்கள் தோற்றார்கள். எதிரிலே இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினரை அவர்கள் ஜெயிக்க வைத்தார்கள் என்று சொன்னார். அன்றைய இரவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவிலே தோன்றி சொல்லுகின்றார்கள், என்னுடைய குடும்பத்தை இங்கு மதித்த ஒரே காரணத்தினால் இந்த காலத்தின் குடும்பமாக உண்மை நாம் ஆக்குகின்றோம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படியெல்லாம் இறை நேசர்கள், மாபெரும் ஞானிகள், அவர்களுடைய வாழ்க்கை முன்னால் ஒரு விதமாக இருந்தது. ஆனால் அவர்களையும் கூட அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவருடைய பிந்தைய நாளிலே காலத்தின் குதுபாகவும் காலத்தின் மாபெரும் வம்சாகவும் அல்லாஹ் ஆக்கினான். ஆனால் கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பேரர் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னார், அவர்கள் தாயின் மடிவயிற்றிலே இருக்கும் பொழுதே அல்லாஹ் அவர்களுக்கு விலாயத்தை நசீபாக ஆக்கி வைத்தார். அவர்கள் கருவாகும் பொழுதே அவர்கள் வலியாக கருவானார்கள். அவர்கள் பிறக்கின்ற பொழுதே அவர்கள் வலியாக பிறந்தார்கள். இது அவர்களுடைய தலைப்பெரும் சிறப்பாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, அவர்கள் பார்க்கின்றோம், அவர்கள் பிறக்கின்றார்கள் ஷாபான் பிறை 29ஆம் நாள், முதல் நாள் நோன்பிற்கு முதல் நாள் பிறக்கின்றார்கள். நோன்பிலே அவர்கள் ரமலான் மாதம் பிறை 1 காலை சஹருக்கு பிறகிலிருந்து மக்ரிப் வரை அவர்கள் தாயிடம் அவர்கள் அமுதிருந்தவில்லை. ஆச்சரியப்படுகின்றார்கள். தாயார் அவர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் அவர்கள் அமுதிருந்தவில்லை. பிறகுதான் புரிந்து கொள்கின்றார்கள், என்னுடைய மகன் இன்று பிறந்த மகன் இன்று நோன்பிருக்கின்றார் என்று சொன்னால் இவரை அல்லாஹ் வலியாக பிறக்க வைத்திருக்கின்றார் என்பதை அவர்களுடைய தாயாரும் ஒப்புக்கொண்டார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு கட்டத்திலே மறு வருடம், அதற்கு அடுத்த வருடம் பக்தாதிலே ஜீலான் நகரிலே அங்கே நோன்பினுடைய பிறை சந்தேகத்திற்குரியதாக ஆகின்றது. சிலர் சொல்லுகின்றார்கள் நோன்பு பிறை பிறந்து விட்டது, சிலர் சொல்லுகின்றார்கள் இல்லை என்று. அப்பொழுது அங்கிருந்த மார்க்க மேதைகள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் செல்லுங்கள் அபூ சாலிஹ் அவருடைய இல்லத்திற்கு செல்லுங்கள். அவர்களுடைய மகனார் அப்துல் காதிர் அவர் இன்று பகலிலே அவர் ஃபஜ்ருக்கு பிறகு அவர் அமுது அருந்தவில்லை என்று சொன்னார், பால் அருந்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இன்றைய தினம் ரமலான் தான் என்பதை. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட மாபெரும் சிறப்பிற்குரியவர்களாக இருந்தார்கள். பிறக்கின்ற பொழுதே வழியாக பிறந்தார்கள். பிறந்ததற்கு பிறகு நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம், அவர்கள்
ஓடுவதற்காக வேண்டி, மார்க்க ஞானத்தை கற்பதற்காக வேண்டி பகதாதை நோக்கி செல்கின்றார்களே, அப்பொழுது நடந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் அந்த திருடர்களிடத்திலே, அந்த கொள்ளையர்களிடத்திலே அவர்கள் பயான் செய்யவில்லை, அவர்கள் எந்த உபதேசம் செய்யவில்லை. ஓதுறதுக்கு போறாங்க. அப்பதான் ஓதுறதுக்கு போகும்போது என்ன நடக்குது? பயான் செய்யல. அவர்களை பார்த்த மாத்திரத்திலே, அவர்கள் பேசுகின்ற இரண்டே வார்த்தையிலே அங்கே இருந்த கொள்ளை கூட்டத்தார்கள் அத்தனை பேர்களும் வரிமார்களாக போனார்கள். இப்படிப்பட்ட கராமத்துக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது என்று சொன்னால், மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி பகதாத் நகரத்திற்கு சென்று அங்கே அவர்கள் மார்க்க கல்வியை கற்கின்ற பொழுது எத்தனையோ சோதனைகள், இன்னல்கள் எல்லாவற்றையும் தாங்கி அவர்கள் அது மிகப்பெரிய பஞ்சமான காலம் அது. அந்த காலத்திலே கூட கஜலாநதி கரையிலே சென்று அங்கே வருகின்ற பொருட்களை மக்கள் எல்லாம் உண்ணுகின்ற பொழுது தான் உண்ணாமல் பிறருக்கு கொடுத்து சபர் செய்தவர்களாக, இஸ்திகாமத் உள்ளவர்களாக இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் எப்படி மாற்றினான், அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் எப்படி ஆக்கினான். பகதாத் நகரிலே அவர்கள் பயான் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது, அவர்கள் தீனுடைய ஹிதமத்திலே மார்க்க ஞானத்தை மக்களுக்கு அள்ளி வழங்குகின்ற பொழுது எப்படி அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்தான். சுமார் 70,000 மக்கள் இருப்பார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000 அல்ல, 70,000 மக்கள் அவர்களுடைய பயானை தினம் கேட்பவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பயானை வாரத்திலே 3 நாட்கள் பயான் செய்வார்கள். ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் அவர்கள் பயான் செய்கின்ற பொழுது 70,000 மக்கள் வந்து பயானை கேட்பார்கள். அன்பிற்குரியவர்களே, எப்படி இது போன்ற மின் சாதனங்கள் இல்லை, மைக் இல்லை, ஸ்பீக்கர் இல்லை. எப்படி கேட்டது? முதல் சஃபில் இருக்கக்கூடிய பயானை கேட்கக்கூடியவர்கள் எப்படி விளங்குவார்களோ, எப்படி அவர்களுக்கு சத்தம் கேட்குமோ, அதே விதமாக கடைசி சஃபில் இருப்பவர்களும் கேட்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி உன்னதமான கராமத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பயானிலே யாரெல்லாம் கேட்டார்கள்? மாபெரும் மகான்கள் எல்லாம் செல்வார்கள், முஹத்திஸ்கள் செல்வார்கள், தஃப்சீர் செய்யக்கூடியவர்கள் செல்வார்கள், மிகப்பெரிய இமாம்கள் எல்லாம் சென்றிருக்கின்றார்கள். ஒரு சம்பவத்தை எழுதுகின்றார்கள். இமாம் இப்னுல் ஜௌசி முஹத்திஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை அவருடைய பயான்ல போய் உட்கார்றாங்க. பயான்ல போய் உட்கார்ந்து பயான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன வருது? அவங்க நினைக்கிறாங்க, என்ன அப்படி இவங்க என்ன அப்படி தஃப்சீர் செய்யறாங்க பெருசா? ஒரு எண்ணம் உள்ளத்தில் வருகிறது. இவர்கள் மாபெரும் பெரிய முஹத்திஸ், ஹதீஸ் கலையிலே மிகப்பெரிய ஞானத்திற்குரியவர்கள். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயான் செய்கின்றார்கள், ஆரம்பிக்கின்றார்கள், தஃப்சீரை ஆரம்பிக்கின்றார்கள். ஒரு வசனத்தை ஓதிவிட்டு அதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். 1 2 இப்னு ஜௌசி சொல்லுகின்றார், எனக்கு தெரிந்தது தானே. 3வது சொல்கின்றார்கள், இதுவும் தெரிந்தது தானே. 4வது சொல்கின்றார்கள், இதுவும் தெரிந்தது தானே. இப்படி 11 தஃப்சீர்களை, 11 விளக்கங்களை சொல்கின்றார்கள். 11 விளக்கத்தையும் கேட்டுக் கொண்டிருந்த இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 12ஆம் தஃப்சீரிலிருந்து தெரியாது என்பதாக திகைத்து நிற்கின்றார். அதற்கு பிறகு 40 வகையான தஃப்சீரை சொல்லுகின்றார்கள். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு இப்னுல் ஜௌசியை பார்த்து சொல்லுகின்றார்கள், இப்பொழுது 40 தஃப்சீர்களை கேட்டீர்களே நீங்கள், இப்பொழுது நான் காலிலிருந்து ஹாலுக்கு வருகிறேன். இவ்வளவு நேரம் என்னுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது என்னுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒளியின் மூலம் உங்களுடைய உள்ளத்தை நான் திருப்புகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே இருந்த மக்கள் எல்லாம் உணர்ச்சி மேலிட்டால் அவர்கள் எல்லாம் மயங்கி விழுந்தார்கள். இப்னுல் ஜௌசி அவர்கள் பார்க்கின்றார்கள், அங்கே இருக்கின்ற மக்களுடைய நிலையை பார்க்கின்றார்கள். அவர்கள் நாவினால் மட்டும் உபதேசம் செய்வார்கள் அல்ல, அவர்கள் உள்ளத்தை கொண்டும் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக உபதேசம் செய்பவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய உபதேசத்திலே எத்தனையோ ஜனாசாக்கள் ஏற்படக்கூடியதாக இருந்தது. அவர் உபதேசம் செய்ய ஆரம்பித்து விடுவார்களேயானால் சிலர் தங்களுடைய இதயத்தினுடைய உச்சக்கட்ட துடிப்பின் காரணமாக அவர்கள் மரணம் அடைந்து விடுவார்கள். ஜனாசாக்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். எவர் மரணம் அடைந்து விட்டாரோ
அவரை எடுத்துக்கொண்டு ஒரேடியாக சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட உன்னதமான கராமத்திற்குரியவர்களாக கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய கராமாத்துகளையும் அவர்கள் செய்த கராமாத்துகள் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவும் அவர்களை கொண்டு கராமாத்துகள் நடைபெற்று வந்தது. அவர்கள் பிறந்ததற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஏராளமான கராமத்துகள் நடந்து கொண்டே இருந்தது. அவர்களுடைய மறைவிற்கு பிறகும் கூட இன்றும் கூட அவர்களுடைய வசீலாவை வைத்து யாரேனும் ஒரு மூமின் கேட்பாரேயானால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய கராமாத்துகளை காண்பிக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒன்றே ஒன்று ஹம்மாது ஷேக் அவர்களிடம் ஒரு வியாபாரி வருகின்றார். வந்து சொல்லுகின்றார், ஷேக் அவர்களே, நான் வெளியூர் பிரயாணம் செல்வதற்காக இருக்கின்றேன். நான் வெளியூர் பிரயாணம் வியாபார நிமித்தம் நான் வெளியூர் செல்லலாம் என்று இருக்கின்றேன். கேட்கின்றார், அனுமதி கேட்கின்றார். பொதுவாக ஷேக்குமார்களுடைய தொடர்பில் இருப்பவர்கள் எங்கேயும் வெளியூருக்கு செல்வார்களே, ஆனால் அவர்களிடம் சொல்லாமல் அனுமதி வாங்காமல் செல்ல மாட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், போய் வருகின்ற வரை அங்கே ஏதேனும் தங்கடங்கள் இருக்குமே, ஆனால் அதை ஷேக்குமார்கள் தங்களுடைய துஆவின் நிமித்தம் அதை தவிர்ப்பார்கள். அந்த ஆபத்திலிருந்து இவர்களை காப்பாற்றும்படியாக அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள். அவர் வந்து சொல்லுகின்ற பொழுது ஹம்மாது ஷேக் அவர்கள் பார்க்கிறார்கள். சொல்றாங்க, வேணாமா, நீ போவாத. நீ போனேன்னு சொன்னா வியாபாரம் முடிச்சிட்டு நீ வரும்போது உனக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, அதனால போகாதேன்னு சொல்றாங்க. ஆனா இவர் எல்லாம் பிரயாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாரு மனுஷன். இதுக்கு பிறகு எப்படி கேட்க முடியும்? வெளியே வர்றார், கவலை தோய்ந்த முகத்தோடு வர்றார். அவர் வரும்போது அப்துல் காதிர் ஜீலானி கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரில் வர்றாங்க. ஏன் அவரோட கவலையோட இருக்கிறேன்னு கேட்கும்போது, இல்ல, நான் இப்படி சொன்னேன், ஷேக் கிட்ட அனுமதி கேட்டேன், அவங்க அனுமதி கொடுக்கல, அவங்க வேணாம்னு சொல்றாங்க, எனக்கு வியாபாரத்துல பெருத்த நஷ்டம் ஆயிடுமே நான் கவலைப்படுறேன். அப்படி சொல்லும்போது அப்துல் காதிர் ஜீலானி கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் துஆ செய்கிறேன், நீங்கள் சென்று வாருங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று சொல்லி அனுப்பி விடுகின்றார்கள். அதே விதமாக அவர் போயிட்டு வர்றாரு. வரும்போது அவருக்கு ஒரு இடத்துல தங்குறாரு. அந்த இடத்துல அவர் கனவு காண்கின்றார். கனவிலே அவருடைய பொருட்கள் கொள்ளையடிப்பதற்காக வருகின்றார்கள். அவரை கொலை செய்வதற்காக ஒரு கொள்ளை கூட்டம் வருகின்றது. கடைசியாக வந்து அவரை வெட்டுவதற்காக ஓடுகின்ற பொழுது திடுக்கிட்டு விழிக்கின்றார். எந்த ஆபத்தும் இல்லை, எல்லாம் கனவில் நடந்து விட்டது என்று நினைத்து அவர் வந்து விடுகின்றார். வந்ததற்கு பிறகு ஹம்மாது ஷேக் அவர்கள் சொன்னார்கள், நீ செல், நீ நேராக செல், அப்துல் காதிர் ஜீலானி அவரிடத்திலே நீ செல், அவருடைய துஆவின் மூலம் உனக்கு நேரிலே நடக்க இருந்ததை அவர் அல்லாஹ் தஆலா அதை கனவிலே மாற்றிவிட்டான் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட கலா கதிரையை மாற்றக்கூடியவர்கள். நமக்கு சந்தேகம் வருது, எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம்? எப்படி அவங்களுக்கு தெரியுது இப்படி நடக்கும்ன்றது? எப்படி மாத்துறாங்க? இதெல்லாம் நடக்குமா? நடப்பதற்கு சான்ஸ் இருக்குதா? நாம் எல்லாமே நம்முடைய அறிவை கொண்டு யோசிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் கிதர் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் போகும்போது நீண்ட ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துல குர்ஆன்ல வருது, கிதர் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல போகும்போது கப்பலை போறாங்க. போகும்போது அந்த கப்பல் ஓட்டுபவர்கள் இவங்கள்ட்ட எந்த காசு வாங்கல, ரொம்ப கண்ணியம் கொடுத்தாங்க. அந்த கடலை போய் இறக்கி விடுறதுக்கு முன்னாடி கிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பல்ல ஒரு பெரிய பலகையை எடுத்துட்டு ஓட்ட போட்டாங்க. அப்ப அந்த ஊர்ல போய் இறங்கினதுக்கு பிறகு அங்கே சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதுல ஒரு சிறுவரை கிதர் அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்து விடுகின்றார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்ன செய்றீங்க நீங்க? இந்த கப்பலை தொலை போட்டுட்டீங்க, கப்பலை ஓட்டையாக்கிட்டீங்க. இந்த சின்ன பையன் ஒண்ணுமே செய்யல, அறியாத பையன், எந்த தப்பும் செய்யாம அவனுக்கு கொலை செஞ்சிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது குர்ஆன்ல வருது, பின்னாடி வழக்கம் சொல்கின்றார்கள். கிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் லௌஹ் மஹ்ஃபூதிலே பார்த்தேன், அவருடைய கலாக்கதிரில என்ன இருக்குதுன்னு சொன்னா, அந்த சின்ன பையன் அவன் இருக்கின்றானே, அவன் வளர்வானால் அவன் பின்னால் பெரும் அழிச்சாட்டியம் செய்வதாக மாறுவான். அவன் காரணமாக அவனுடைய பெற்றோர்கள் கூட நாளை காபிர்களாக மாற வேண்டிய நிலை வரும். அதனால் அந்த பையனை நான் சாவடிச்சேன்னு சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் சொல்கிறது, இறை நேசர்கள் நிச்சயமாக கலா கதிரை மனிதர்களுடைய கலா கதிரில என்ன இருக்கின்றதோ அதை படிக்க முடியும். அது மட்டுமல்ல,
இதுவரை இருந்தவை எப்படி மாற்றுகின்றார்கள்? இறைவனுடைய நாட்டப்படி ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பையனை சாவடிச்சதுக்கு பிறகு அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெண் குழந்தையை அல்லாஹ் வழங்குகின்றான். அந்த பெண் குழந்தை ஒரு நபியை நிக்காஹ் செய்கின்றார்கள். அவருடைய சந்ததியிலே பல நபிமார்கள் வருகின்றார்கள் என்று வரலாற்றில் எழுதுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இதுவெல்லாம் சாத்தியம். இறை நேசர்கள் நிச்சயமாக அன்று மட்டுமல்ல என்றுமே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர் மறைவான ஞானங்களை அல்லாஹ் காண்பிக்கின்றார். பின்னால் நடக்க இருப்பதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறை நேசர்களுக்கு அல்லாஹ் காண்பிக்கின்றான். அது மட்டுமல்ல, அதிலே என்ன மாற்றம் நடக்க வேண்டுமோ அந்த மாற்றத்தையும் கூட இறை நேசர்களால் அல்லாஹ் செய்ய வைக்கின்றான். இதுவெல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய ஆற்றலை இறை நேசர்களுக்கு வழங்கி அவர்களுடைய கராமாத்துகளாக அல்லாஹ் தஆலா அதை நடக்க வைக்கின்றார் என்கின்ற வகையிலே அன்பிற்குரியவர்களே, இன்றும் கூட ரசூல் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரீகத் இன்றும் இருக்கத்தான் செய்கின்றது. அவர்களுடைய ஆன்மீக பாதை இன்றும் இருக்கத்தான் செய்கின்றது. நாளைய மறுமையிலே மட்டுமல்ல, நாளைய மறுமைக்கான வெற்றிக்கான பயணம் மட்டுமல்ல, இந்த உலகிலேயும் கூட எப்படி அந்த வியாபாரி தான் சொல்லுகின்ற பொழுது ஷேக் அவர்களிடத்திலே வந்து கேட்டு அவர்களின் மூலமாக உலக லாபத்தையும் அடைந்தாலோ அதே விதமாக ஈருலகிலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷேக்மார்களுடைய தொடர்பிலே, நல்லடியார்களுடைய தொடர்பிலே, இறை நேசர்களுடைய தொடர்பிலே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். அதனால் கௌஸ் நாயகத்துடைய வழி வந்தவர்கள், அவர்களுடைய தரீகத்தை இன்றும் பின்பற்றக்கூடியவர்கள், ஷரீஅத்தை சிறிதும் பிசகாமல் நடக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய தொடர்பு நமக்கு கிடைக்குமேயானால் நிச்சயமாக மறு உலகில் மட்டுமல்ல இந்த உலகில் நமக்கு வெற்றி இருக்கின்றது. இந்த உலகிலே கூட நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அத்துணை கஷ்டங்களையும் நீக்கக்கூடியவர்களாக, தங்களுடைய துஆக்களின் மூலமாக கலா கதரியை மாற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார் என்கின்ற வகையிலே நல்லடியார்களுடைய தொடர்பு, நிச்சயமாக ஷேக்மார்களுடைய தொடர்பு கண்டிப்பாக நமக்கு அவசியம் அன்பர்களே. அப்படி நாம் ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஹ்ஷருல் மர்உ அலா தீனி அஹீஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில். நாளைய மறுமையிலே நீங்கள் எழுப்பப்படுவதெல்லாம் உங்களுடைய நண்பர்கள் எந்த மார்க்கத்தின் மீது இருந்தார்களோ அதிலே தான் நீங்களும் எழுப்பப்படுவீர்கள். அதனால் நீங்கள் நல்லடியார்களை நீங்கள் தோழமை கொள்ளுங்கள். அப்படி தோழமை கொள்வீர்களேயானால் அவர்களுடைய மார்க்கம் உங்களுடைய மார்க்கமாக ஆகும். அவர்கள் எந்த தீனிலே இருக்கின்றார்களோ, அவர்கள் எந்த ஈமானிலே இருக்கின்றார்களோ அதை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக ஆக்குவார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த அடிப்படையிலே அன்பிற்குரியவர்களே, நல்லவர்களுடைய தோழமையும் நல்லவர்களுடைய சகவாசத்தையும் இறை நேசர்களுடைய தோழமையும் இறை நேசர்களுடைய சகவாசத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இந்த உலகத்திலே தந்தருளி எல்லாம் வல்ல இறைவன் இறை நேசர்களுடைய உடன் சுகபத்திலே வாழ்ந்து அவர்களுடன் இருந்து அவர்களுடனே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாளைய மறுமையிலே நம்மை அல்லாஹ் எழுப்புகின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருடன் இறை நேசர்களுடன் எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.